அந்த ஆடு மாடு மாநாடு எதுக்கு நடத்தணும்னா ஒரு அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்தாங்கனாக்கா இனிமேலாவது இந்த நகரமயமாக்கும்போது நகரமயமாக்காமல் இருக்க முடியாது. நகரமயம் தேவைதான். இருந்தாலும் கிராமத்தையாவது நம்ம சேவ் பண்ணலாம்ல. அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி சென்னையில் இருந்து, கோயம்புத்தூரில் இருந்து, மதுரையில் இருந்து அந்த ரேடியஸ் அட்லீஸ்ட் ஒரு சென்னையிலேருந்து எடுத்திங்கன்னா 60 கிலோமீட்டர் ரேடியஸ், அங்கே இருந்துன்னா ஒரு 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கோயம்புத்தூரில் இந்த விட்டுட்டு மீதி இருக்க கிராமத்தையாவது நம்ம பாதுகாக்கலாம்ல. அங்கேயாவது நல்ல மரங்களை வளர்ப்போம், நல்ல செடி கொடிகளை வளர்ப்போம், நல்ல ஆக்சிஜன் நல்லா கொடுக்குற மரங்களை வளர்த்து அங்கே இருக்கிற கால்நடைகள் நல்லா மேயறதுக்கோ ஒரு இதுக்கோ நம்ம இடம் கொடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு மாநாடு நடத்தி அதை பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது. இதை நான் ஒரு இயற்கை ஆர்வலராகவும் நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கலாம். மற்றபடி நகரமயல் ஆக்காமல் இருக்க முடியாது. நகரமயம் தேவை, அதே சமயத்தில் கிராமமும் நமக்கு தேவை. விவசாயி நீங்கள் நகரமயமாக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா விவசாயி எங்கே தான் பயிர் தொழில் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுங்களேன், இந்த 30 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்த பயிர் தொழில் திருவள்ளூர்லாம் இப்போ காணவே காணும். ஆவடியெலாம் நான் பார்த்து நல்ல பசுமையாக பசுன்னு இருந்த இடத்துலலாம் இப்போ ரியல் எஸ்டேட் தான் இருக்குது. அப்போ எங்கே தான் இப்போ விவசாயம் பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் விவசாயம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க நிலத்தை நம்ம நல்லா வளர்த்து நல்லா அதுக்கான ஃபென்சிங் போட்டு நல்லா ஆடு மாடுகள் இதெல்லாம் நம்ம வளர்த்தோம்னாக்கா அந்த இயற்கை முறை வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப வரலாம். அட்லீஸ்ட் தட் ஜீரோ எமிஷன் சொல்லுங்கள், கார்பன் எமிஷன் ஜீரோ சிட்டியாக கொண்டு வரணுன்றது நிறைய நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டெல்லியில் பாருங்கள், பெட்ரோல் அண்ட் டீசல் கார் பேன் பண்ணிட்டாங்க ஜூலை 1 இருந்து. ஸோ அந்த சிச்சுவேஷன் ஸ்லோவாக பாம்பே அண்ட் சென்னை கல்கட்டாக்கு வராதுன்றது என்ன நிச்சயம்? அப்படி வந்ததுன்னா நம்ம எவ்வளோ பாதிப்போம்? இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம கிராமத்தை பாதுகாக்கணும். அதுக்காக தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.